பிரைஸ் த லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 8ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி இருந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது, வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது. நம்ம அநேக காரியங்களை விரும்புகிறோம், இந்த வீணான புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. அதை ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். வீணான புகழ்ச்சி, நம்மளை ஒருத்தர் புகழும் பொழுது, நம்மளை ஒருத்தர் நம்ம ஒர்க் செய்கிற ஒரு காரியத்துக்காக நம்மளை ஒருத்தர் புகழ்கிறாங்க. அதிகமான புகழ்ச்சி என்ன செய்யும் யோசித்து பாருங்கள். இப்போ உங்களை நிறைய பேர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளை அறியாமலேயே நம்மளை குறித்து ஒரு பெரிய நம்ம மனசில் ஒரு ஹை ஒப்பீனியன் நம்மளை பற்றி உருவாகிறோம். அப்படி தானே பிரியமானவர்களை? யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் உங்களை ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லை சிஸ்டர், எவ்வளோ நல்லா செய்கிறீங்க, எவ்வளோ அருமையாக நீங்கள் சமைக்கிறீங்க, எவ்வளோ அழகாக வீட்டை வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ ஆர்கனைஸ்டாக எல்லாம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி யார் வருவா, நீங்கள் தான் த பெஸ்ட்டு, இந்த உலகத்துலேயே உங்களை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு உங்களை நிறைய பேர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலேயே நம்மளுக்குள்ளே ஒரு பெருமை வந்துவிடும். ஆமேன். மற்றவங்கள கொஞ்சம் அற்பமாக நினைக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். வேறு யாராவது ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை தாங்கவே முடியாது. ஒருத்தர் ஏதாவது நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தர் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட குறைய நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு கோபம் வரும். ஏன்? அந்த வீணான புகழ்ச்சி என்னை என்ன செய்து விட்டது, என்னை பெருமையான ஒரு மனிதனாக மாற்றி விட்டது. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வீணான புகழ்ச்சி. சரி, உண்மையாக ஒருத்தர் புகழ்கிறது ஓகே. வீணா சும்மா சிலர் பார்த்திங்கன்னா சும்மா புகழுவாங்க. சும்மாவே ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று பிக்சரை போட்டிங்கன்னா வா சூப்பர் அப்படி இப்படின்னு போடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் போடுறாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி என்னையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என்னையும் மட்டும்தான் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். அந்த வீணான புகழ்ச்சி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை யோசித்தேன். நம்ம விதவிதமான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுகிறோம் இல்லையா? ஒரு சில உணவுப் பொருட்கள் கொஞ்சம் காரமாக இருக்குது, சில உணவு கொஞ்சம் சுவையாக ரொம்ப இனிப்பாக இருக்குது, சிலது நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்குது, சிலது துவர்ப்பாக இருக்குது, சிலது உவர்ப்பு, இந்த மாதிரி நிறைய டேஸ்ட் எல்லாம் இருக்குது. இப்போ ஸ்வீட்டே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல்லாக ஸ்வீட்டே சாப்பிட்றேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்வீட், லஞ்சுக்கும் ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டு, டின்னரும் ஸ்வீட்டாகவே நான் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்னுடைய உடம்புக்கு அது நல்லதாக இருக்குமா? நல்லது இல்லை. அதை நம்ம அறிந்திருக்கிறோம். பிள்ளைங்கக்கிட்டே நம்ம சொல்கிறோம், அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாத, பேலன்ஸ்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போது இந்த புகழ்ச்சி என்பது எப்படின்னா ஒரு ஸ்வீட் அவ்வப்போது நமக்கு இது தேவைப்படுகிறது. கட்டாயமாக நமக்கு சிலர் நம்மளை புகழும் பொழுது நம்மளுக்கு அது தேவைப்படுகிறது. ஆனால் எப்போவுமே என்னை எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் இருக்குல்ல, அது தவறான ஒரு மைண்ட்ஸ் இல்லையா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஸ்வீட்டே யோசிச்சுக்கோங்க, ஸ்வீட்டே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுடைய பாடி எப்படி இருக்கும்? அப்போ அது தப்புன்னு நமக்கு தெரியுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் காரம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கசப்பான சில பொருட்களை எடுத்துக்கிறோம், சிலது கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம நியூட்ரிஷியஸாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நோய் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சரிசமமான ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பில் நம்ம இருக்கணும்னா இந்த வீணான புகழ்ச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. புகழ்ச்சி வரும்போது அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க பழகிக்கொள்ளணும். ஏன்னா இந்த புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்மளை 2 எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும். புகழ்ச்சி நம்மளை பெருமைக்கு கொண்டு போயிடும்,
இகழ்ச்சி நம்மளை டிப்ரெஸ்டாக நம்மளை சோர்ந்து போக பண்ணிடும். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீப்புளுமே நம்மளுடைய லைஃப்பில் இருப்பாங்க. அதை நம்ம கடந்து போக பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை புகழ்ந்தவர்கள் இருந்தார்கள், இயேசுவை இகழ்ந்தவர்களும் இருந்தாங்க. இயேசுவை புகழ்ந்தவங்களை பார்த்து நீங்கள் நீ ரொம்ப நல்லா புகழ்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தார் இல்லையா? எவ்வளோலாம் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தாங்க. ஆண்டவருடைய தாயாரை புகழ்ந்தாங்க இல்லையா? பிரியமானவர்களே, நம்மளையும் குறித்தும் அநேகர் புகழ்கிறது நல்லது. ஆனால் வீணான புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. ஐயோ, இவங்க ஏன் எனக்கு லைக் போடலை, என்ன நான் இவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேனே, இவ்வளோ நான் ரீல்ஸ் போட்டிருக்கிறேன், யாருமே என்னைய லைக் பண்ண மாட்றாங்க, ஷேர் பண்ணலையே, இல்லை லைக் பண்ணிட்டாங்கன்னா ஷேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலரை உயர்த்தி விட்டுக்கிறது, அதெல்லாம் வேண்டாம்ல. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எப்போவுமே எந்த காரியத்தை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது. இன்றைக்குள்ள உலகத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த மாதிரி இல்லாமல் வீணான புகழ்ச்சியை நான் விரும்பாமல் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு ட்ராப் மாதிரி இன்றைக்கி நிறைய பேரை அது வீழ்த்துகிறதற்கு அது அனுகூலமாகி விடுகிறது. அதிலே நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமா ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, ஆண்டவர் என் மூலம் மகிமைப்படணும், என்னை பார்க்குறவங்க ஜீசஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும்போது எல்லாவற்றையும் தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும். நம்ம ஒருத்தரையும் கோபமூட்டக்கூடாது. சில நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தையினால் கோபம் ஊட்டுவாங்க கணவன்மாரை இல்லையா? அப்படி நம்ம பண்ணக்கூடாது. பிள்ளைகளையும் கோபம் ஊட்டக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக்கக்கூடாது. சில தாய்மார்களுடைய நேச்சர் எப்படின்னா, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய், அதை செய், ஏன் இப்படி பண்ண மாட்டேற, அப்படி பண்ண மாட்டேற, அப்படியே சொல்லி 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 அதான் என்ன சொல்கிறாங்க, நேகிங் மதர். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அது விசேஷமாக டீனேஜர்ஸ், ப்ரீ டீன்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மானாலே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லை? கோபம் மூட்டக்கூடாது. ஆண்டவர் நம்மளோட ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். சர்ச்சுக்கு வரல, பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலன்னா நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அறிவு ஞானம் நமக்கு இருக்கணும். கோபம் மூட்டக்கூடாது. நம்ம கோபம் மூட்டினா என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க, எங்கள் அம்மாவுக்காக நான் இதை படிக்கிறேன், எங்கள் அம்மாவுக்காக அப்படின்ற அது எவ்வளோ நாள் போகும்? அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தால் தான் எதுவுமே அவங்களால செய்ய முடியும் இல்லையா? அப்போ நம்ம கோபம் மூட்டக்கூடாது. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, கொஞ்சம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கொஞ்சம் அவங்களுடைய சைடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி நம்ம போகும்போது அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி வருவார்கள். யாரையுமே நம்ம கோபம் மூட்டக்கூடாது. முதலாவது பார்த்தோம், வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. அடுத்தது ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேலே ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. நம்ம யார் மேலேயும் பொறாமை இருக்கக்கூடாது. என்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, நான் அதனால் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்கள் நல்லா இருக்கிறாங்களா, நான் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், அவங்களோட கூட சேர்ந்து சந்தோஷப்படணும். என்கிட்ட இல்லை ஆனால் அவகிட்ட மட்டும் இருக்குதே, இப்போ தான் வந்தாங்க அமெரிக்காவுக்கு, அதுக்குள்ளே வீடு வாங்கிட்டாங்களா, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க பிள்ளைங்க இங்கே போயிட்டாங்களா, அங்கே போயிட்டாங்களா. பொறாமை வேண்டவே வேண்டாம். பொறாமை என்பது எலும்பை உருக்குகிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த பொறாமை அநேக விளைவுகளை கொண்டு வந்து விடும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்க என்னோட உயர்வாக இருக்கிறாங்கன்னா நான் அதுக்கு சந்தோஷப்படணும். எனக்கு இருக்கிறதுல நான் நிம்மதியாக சமாதானமாக நான் எல்லாவற்றையும் நல்லது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாரே, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு, இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வாகனம், எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றியாக நம்ம இருக்கணும். நம்ம எப்போவுமே நன்றியுள்ளவங்களாக இருந்தோம்னா, நமக்கு இருக்கிறது போதும் என்கிற மன நிறைவு நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பொறாமைன்ற குணம் நமக்குள்ளே வரவே வராது. அல்லேலூயா. பொறாமை இருக்கும்போது என்னன்னா, இருக்கிறதுல திருப்தியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இன்னும் வேணும், அதை வேணும், அவங்கக்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இல்லை, உடனே வாங்கணும், அவங்க அந்த நகை வாங்கிட்டாங்க, அவங்க அந்த பிராண்டில் வாங்கிட்டாங்க, எனக்கும் அது வேணும். இப்படியே நம்ம போய்கிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் எப்போ சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா?
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய ஹஸ்பண்ட்ஸை வச்சு பொறாமப்படுறது, அவங்கக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களால் பொறாமப்படுறது, அதை வச்சு கம்பேர் பண்ணுறது, அது நிமித்தம் நம்மளுடைய லைஃப்பையே நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்ட்ராய் பண்ணுகிறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய கைகளினாலேயே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறார். உறவுகளை இடித்து போடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம 3 காரியங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லையா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்படியாய் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?